கிளாடியேட்டர் 2 முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் பட்டய கிளப்பும்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒருவேளை முதல் பாகத்தை பார்க்காம நேரா ரெண்டாம் பாகத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த படம்னு சொல்லலாம். பிரம்மாண்டம்னா இதுதான். கிளாடியேட்டருக்கு ஒரு நாள் முன்ன வெளியான கங்குவா பிரம்மாண்டமாக தான் ட்ரை பண்ணினாங்க. ஆனால் கிளாடியேட்டருக்கும் கங்குவாவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போதே தெரியுது. கிளாடியேட்டர் பட்ஜெட்டு வேற, கங்குவா பட்ஜெட்டு வேற. அது ஓகே தான். ஆனால் அந்த நேர்த்தி, அவங்க ஒர்க்கில் இருந்த அந்த பர்ஃபெக்ஷன், குரூப் கோஆர்டினேஷன், தெளிவான டயலாக், அளவான மியூசிக், கொண்டுட்டாங்க. நம்மக்கிட்ட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் குறையே இல்லை. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு திறமையான கேப்டன் இல்லை. தன்னோட 62வது வயசில் கிளாடியேட்டர் 1 ரிலீஸ் பண்ணினார் ரிட்லி ஸ்காட். அதுக்கு பிறகு 24 வருஷம் கழிச்சு தன்னோட 87வது வயசில் கிளாடியேட்டரோட 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ரிட்லி ஸ்காட். ரசல் க்ரோ நடிப்பில் 2000வது ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கிளாடியேட்டர் பல ஆஸ்கார் விருதுகளை அள்ளி குவிச்சிருச்சு. 2வது பாகம் இப்போ வெளியாகி உலகம் முழுக்க வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2ஆம் பாகம் தன்னோட முந்தைய ரெக்கார்டை முறியடிக்குமா பார்க்கலாம். உலகம் முழுக்க ஹாலிவுட் சினிமா ரசிகர்களுக்கிடையே கிளாடியேட்டரின் 2ஆம் பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்றவாறு கதையும் காட்சி அமைப்புகளையும் கொண்ட இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. வழக்கமாக 2ஆம் பாகம்னாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. ஒருவேளை இந்தியன் 2ஆம் பாகம் படம் மாதிரியே பல வருஷம் கழித்து படம் வருது, முதல் பாகத்தை விட பிரமாதமாக இருக்குமா, இல்லை அந்த பேரையும் கெடுத்துடுமா அப்படிங்கிற பயம் ரசிகர்கள்கிட்ட இருந்தது. ஆனால் முதல் பாகத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது. ஒருவேளை கங்குவாவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. இந்த படத்தில் பால் மெசல், டான்சல் வாஷிங்டன், பெட்ரோ பாஸ்கல், கானி நில்சன், ஜோசப் ஃபின், ஃப்ரெட் ஹெச்சிங்கர், பீட்டர் மெனிஷ், டெரிக் ஜாக்கோப், இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடித்து வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க கதாபாத்திரத்தை சரியாக புரிய வச்சு நடிக்க வச்சதோடு இல்லாமல் திரைக்கதை மற்றும் பிரம்மாண்டமான தயாரிப்புகளோட இந்த 87 வயசுலும் தான் ஒரு சிறந்த டைரக்டர் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ரிட்லி ஸ்காட். கிளாடியேட்டர் 2 ஹாலிவுட் படம் இந்த வாரம் எல்லா தியேட்டரையும் அதிர வைக்க போகுது. கிளாடியேட்டர் 2ஓட கதை என்னன்னா, கிளாடியேட்டர் 1ஓட ஹீரோ மேக்சிமஸ் டெசிமஸ் மெர்சிடஸ், அதாவது மேக்சிமஸ், ரோமானிய கொடுங்கோலன் மார்க்கஸ் அரேலியஸின் மகனான கொமோடஸை கொன்று மக்களை காப்பாற்றி தானோ உயிரை விடுறாரு மேக்சிமஸ். மார்க்கஸ் அரேலியஸின் 2வது மகளான லூசில்லாவுக்கும் மேக்சிமஸுக்கும் பிறக்கும் மகன்தான் லூசியஸ், இந்த 2ஆம் பாகத்தோட கலநாயகன். மேக்சிமஸ் இறந்தவுடன் தன் மகனை யாருக்கும் தெரியாமல் வெளியேற்றுகிறார் லூசில்லா. கண்காணாத இடத்துல வளரும் மகன் காலத்தின் கட்டாயத்தினால ரோமாபுரியின் தளபதி மார்க்கஸ் அகாசியஸ், அதாவது தனது 2வது தந்தையின் மூலம் தான் யாருன்னே தெரியாமல் தான் பிறந்து வளர்ந்த ரோமிற்கு கிளாடியேட்டராக கொண்டு வரப்படுகிறார் ஹீரோ. ரோமிற்கு கிளாடியேட்டராக வந்த பிறகு பல்வேறு சோதனைகளையும் கடந்து தன் தாயை பற்றி அறிந்து கொள்ளும் போது அவருடைய கண் முன்னாலேயே தாயின் உயிர் பறிக்கப்படுகிறது. அதன் பிறகு லூசியஸ் எப்படி ரோமை தன் வசம் கொண்டு வருகிறார் மற்றும் வஞ்சகமாக ஆட்சியை பிடித்த மேக்ரினஸ், அதாவது டென்சல் வாஷிங்டனிடமிருந்து ரோமை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதுதான் 2ஆம் பாகத்தின் கதை. தவறானவர்களின் கையில் ஆட்சி இருந்தால் என்னென்ன அபத்தங்கள் விளையும் என்பதை கிளாடியேட்டர் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார் ரிட்லி ஸ்காட். கதைன்னு பார்த்தா முதல் பாகத்துக்கும் 2வது பாகத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. ஆனால் 24 வருஷ கால இடைவெளி, டெக்னாலஜி, இதெல்லாம் சேர்ந்து ரசிகர்களை சீட்டோட முனைக்கே வர வச்சிடுறாங்க. டென்சல் வாஷிங்டனின் பாத்திர படைப்பு இந்த 2ஆம் பாகத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். மனுஷன் தன்னோட நடிப்பால் பிரமிக்க வைக்கிறார். ஹீரோவான பால் மெசலின் இயல்பான நடிப்பால் நம்மை திகைக்க வைக்கிறார். ஆக்ஷன் காட்சிகளிலும் கொலோசியத்தில் நடக்கும் கிளாடியேட்டர் சண்டை காட்சிகளையும் நம்ம மெய்மறந்து பார்க்க வச்சிடுறாரு. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னா 1700 கோடி பட்ஜெட்.
படத்தோட ஆரம்பத்தில் வர்ற கடற்கரை ஓரத்தில் நடக்கிற ஒரு வாரில் கப்பலை கொண்டு கோட்டையை பிடிக்கிறது, இந்த சீன்ஸ் எல்லாம் செதுக்கி இருக்காங்க. குலோசியத்தில் நடக்கிற சண்டை காட்சிகள், குலோசியத்துக்குள்ள தண்ணீரை நிரப்பி சுறா மீன்களையும் அதில் விட்டு நடக்கிற சண்டை காட்சியும் பிரமாதம். சிஜி காட்சிகளும் பிரம்மாண்டமான செட்டும் சண்டை காட்சிகளும் ரசிகர்களை முழுசாக கட்டு போட்டுடுது. நிச்சயம் உலகம் முழுக்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக தான் இருக்க போகுது. மைனஸ் என்னன்னா எமோஷ்னல் கனெக்ட். எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக படம் எடுத்தாலும் ரசிகர்கள் படத்தோட ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகலைன்னா அந்த படம் சிறப்பாக இருக்காது. இந்த இரண்டாம் பாகத்தில் இந்த எமோஷ்னல் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா சின்ன சின்ன குறைகள் பெருசாக தெரியல. ஹாலிவுட் பட ரசிகர்களுக்கு இந்த இரண்டாம் பாகம் ஒரு பெரிய கூஸ் பம்ப் தான். நன்றி.